Welcome to JM Students Education. In the video, we will see 11th Standard Accountancy, Unit 7, Cash Book. So, sum number 2. Enter the following transaction in a single column cash book of Ramalingam for month of July 2017. July 1, cash in hand. Cash in hand na already nama sollirukom enna idhu opening balance enna edhunom balance brought down. In the side la edhunom debit side because cash account is an asset. அதனால அதோட பேலன்ஸ் நம்ம இந்த சைட்ல எழுதணும், டெபிட் சைட்ல தான் எழுதணும். ஓகே, அந்த மாதிரி கேஷ் புக் இதுக்கான ஹெடிங்ஸ் எழுதும் போது இந்த புக்ஸ் ஆஃப் ராமலிங்கம் எழுதியாச்சு கேஷ் புக். இது சிங்கிள் காலம் கேஷ் புக்கான்றதை மென்ஷன் பண்ணோம். சிங்கிள் காலம் கேஷ் புக் தான். ஸோ கேஷ் புக் சிங்கிள் காலம் எழுதியாச்சு. டேட், ரெசிப்ட், LFR rupees, and then date, payment, LF, VN. VN na voucher number, RN na receipt number, VN na voucher number. கண்டிப்பா இதுக்கான காலம் போடணும். So mother opening balance எவ்வளவு இருக்கு? 2 balance brought down 32,000. So 2 balance brought down 32,000. அடுத்தது 5 received from Keerthana. Received na அது எந்த சைடுல வரணும்? ரெசிப்ட்ல வரணும். So July 5 received Keerthana account rupees 5,000. And paid packing charges in cash. அப்ப paid packing charges pay பண்றோம். அப்ப payment sideல வரணும். July 6 by packing charges amount 300. Cash purchase பண்ணும்போது purchase பண்ணும்போது நம்ம cash என்ன பண்ணுவோம்? pay பண்ணுவோம். அப்ப அதுவும் payment sideல தான் வரணும். July 7 by purchases account amount 12,400. Sold goods for cash அதனால எடுத்துக்கலாம். goods சேல் பண்ணும்போது cash receive பண்ணுவோம். அப்ப ரெசிப்ட்ல எழுதுறோம். July 8 to sales account amount 2,600. paid salary to manager in cash. paid னு கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த சைடுல வரணும்? பேமெண்ட் சைடுல தான் வரணும். So July 10 by salary account 7,000. paid to Bala. இங்கேயும் paid to பாலான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது நமக்கு எந்த சைடுல வரணும்? paidனா cash தானே பே பண்ண போறோம். So பேமெண்ட் சைடுல. July 11 by Bala account amount 3,000. purchased goods from Bose. ஓகே, இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா? நீங்க நல்லா கவனிங்க. purchased goods from Bose தான் கொடுத்துருக்காங்க. நேம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. purchased goods from Bose for cash னு கொடுத்திருந்தா அது கேஷ் புக்ல வரும். இங்க கேஷ் நம்ம பே பண்ணவே இல்லை. பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கோம். போஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஆனா கேஷை பே பண்ண. கேஷை பே பண்ணாலோ ரிசீவ் பண்ணாலோ மட்டும்தான் கேஷ் அக்கௌண்ட்ல வரும். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கேஷ் அக்கௌண்ட்ல வராது. அப்போ இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்ப இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஓகே, அடுத்த டேட் 24. கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ CTM. பேங்க்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? டெபாசிட் பண்றோம். அப்ப இது என்னது? கேஷ பேங்க்ல பே பண்றோம். பேமெண்ட் 24 by bank account amount 4,000. withdraw cash from bank. பேங்க்ல இருந்து கேஷ வித்ட்ரா பண்றோம். அப்ப கேஷ ரிசீவ் பண்றோம் இல்லையா? பேங்க்ல இருந்து கேஷ ரிசீவ் பண்றோம். இப்ப ரெசிப்ட்ல போடணும். 27 to bank account 2,000. paid office rent in cash. அப்ப இது ஆஃபீஸ் ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். அப்ப பேமெண்ட்ல தான் வரணும். பை ஆஃபீஸ் ரெண்ட் அமௌண்ட் 6,000. எல்லா என்ட்ரிஸும் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஸோ டெபிட் சைட் டோட்டல் பண்ணா டெபிட் சைட்ல நமக்கு 41,600 வருது. கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணும்போது 32,700 வருது. ஸோ 41,600 32,700 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 8,900. ஸோ இப்போ எந்த சைட் கம்மியா இருக்கு? கிரெடிட் சைட்ல தான் கம்மியான டோட்டல் இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல தான் பேலன்ஸ் கேரி டவுன் எழுத போறோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் எவ்வளவு? 8,900. ஸோ அதுக்கு கீழே என்ன பண்றோம்? டோட்டல் போத் த சைட் சேம் லைன்ல நம்ம டோட்டல் எழுதிடுறோம். 41,600 41,600. இப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வரணும். அப்போ ஜூலைனா ஆகஸ்ட் 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 8,900. That's it. Thank you.